எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அசோகா அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க, 2 கப்ஸ் சுகர் எடுத்துக்கோங்க, ஒரு 20 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 1/4 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், தென் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், தென் கேசரி பவுடர், தென் 1.5 கப்ஸ் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். மில்க்கு காய்ச்சி வச்சாச்சு. இப்போது வெறும் வாண்டியில் அந்த பைத்தம்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கைவிடாமல் வறுக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. இது நல்லா செவக்கணுங்க. செவந்த உடனே அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 1.5 கப்ஸ் தண்ணி போட்டுடலாம். போட்டுட்டு தென் அந்த 1.5 கப்ஸு பால் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். தென் ஒரு ஸ்பூன் போடுறேங்க பொங்காமல் இருக்கிறதுக்கு. இது அப்படியே குக்கரில் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே மூடி போட்டு குக்கர் மூடி நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 சவுண்ட்ஸ் விட்டுடுங்க. தென் சிம் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வேயுங்க. நல்லா வேகட்டும். இப்போ ஒரு வானிலையில் நெய் போட்டுட்டு முந்திரி பருப்பு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே நீங்கள் இந்த வறுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுங்கங்க. ரொம்ப ஹையாக வச்சு வறுத்திங்கன்னா வெளியில் வறுபற்றும் உள்ளார வறுபடாத ஸ்மெல் வரும். இப்போ அந்த 1/4 கப்பு கோதுமை மாவு சொல்லியிருக்கேன் என்னங்க, அதையும் அதே நெய்யில் போட்டு நல்லா வறுக்கலாம். இது வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல அரோமா வரும். அந்த அளவுக்கு செவக்க வறுக்கணும். இப்போ அந்த குக்கரை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. ஸோ விசில் எடுத்துகிட்டு திறந்துட்டு அந்த ஸ்பூன் எடுத்துடலாம். இதை நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மசித்ததையே வச்சு நீங்கள் டைரெக்டாக கூட நீங்கள் அசோகா அல்வா பண்ணால் நல்லாயிருக்கும். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேணும்னு தோணுச்சு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்க போகிறேன். இந்த பக்கம் அந்த கோதுமை மாவை நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ அந்த மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சதை எடுத்து இந்த கோதுமை மாவோடு சேர்த்துட்டேன். இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா இன்னொரு தடவை வேறு நான் அரைச்சி சேர்த்தேன். அதனால் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போது அந்த மிக்ஸி அலம்பின தண்ணியையும் நீங்கள் இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். மாதிரி ஆனவுடனே கேஸை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அந்த சர்க்கரை 2 கப் இருந்தது இல்லைங்க, அதையும் சேர்த்தாச்சு. இதிலே அந்த ஃபுட் கலர் கேசரி பவுடர் சேர்த்துட்டு நல்லா இதை இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது ஒரு 20 நிமிஷமாவது ஆகுங்க. இதே நீங்கள் அந்த ஸ்மாஷ் பண்ணதோட இந்த சுகரை போட்டு கலக்குனிங்கன்னா அவ்வளோ நேரம் ஆறதில்லை. டெஃபினட்டாக 1 கப் பைத்தம்பருப்புக்கு 1 கப் நெய் வேணுங்க. அது இல்லாமல் இந்த அசோகா அல்வா நல்லா இருக்காது. ஸோ நெய் அப்பப்போ போட்டு இந்த பைத்தம்பருப்பு வெந்ததையும் சர்க்கரை போட்டதையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. டெஃபினட்டாக 20 நிமிஷம் ஆகும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் பண்ணோம்னா முந்திரி பருப்பு வறுத்த முந்திரி பருப்பை போட்டுட்டேன். இப்போ நான் நல்லா பாருங்கள். இப்போ பாருங்களேன், அந்த இலுப்பச்சட்டிலேருந்து வெளியில் வர மாதிரி இருக்குது. நெய் விடுற மாதிரி இருக்குது. ஆனால் நெய் விடலை. திருப்பி நெய் உள்ளே இழுத்துக்கிட்டு தான் இருந்தது. நான் போட அந்த போடுற டயத்தில் அப்படியே நெய் விட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சதே ஒழிய, பட் அந்த 1 கப்பு நெய்யுமே இது பிடிச்சிடுச்சு ஃபுல்லாகவே. இப்போ அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பளபளப்பு தெரியுது இல்லைங்க, இந்த மாதிரி பளபளன்னு இருக்கும். நீங்கள் பைத்தம்பருப்பை மசிச்சுட்டு பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது, கொஞ்சம் கொரன்னு இருக்கும். பட் அதுவும் வேறு ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இப்படி எடுத்து போடும்போது கண்ணாடி மாதிரி இப்படி தெரியணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னு நம்ம நினச்சிக்கலாம். திருப்பியும் நெய் போட்டேன். திருப்பியும் அது உருண்டு திரண்டு வர வரைக்கும் நம்ம இது பண்ணிட்டு தாங்க இருக்கணும். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கைவிடாமல் கிளறிட்டு தான்ப்பா இருந்தேன் இந்த அல்வா பண்ணுறதுக்கு. தண்ணியில் கையை வச்சுட்டு இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா அல்வா கையில் ஒட்டக்கூடாதுங்க. இது ஒரு ஸ்டேஜ். இப்படி வந்ததுனாலும் அல்வா ஆயிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உருண்டு திரண்டு வருது பாருங்கள். உங்களுக்கு ஒரே கோலை இது சுற்றுது. அப்படி சுற்றினாலே அல்வா வந்துடுச்சுன்னு அர்த்தம். இறக்கிடலாம் நம்ம. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுடலாம். எப்போவுமே ஏலக்காய் போடும்போது நீங்கள் கொஞ்சம் மேலே நெய் போடுங்க, அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஏலக்காய் போட்டுட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மோரார்லெஸ் வந்துடுச்சு. இந்த அல்வா என்ன ஆயிடுச்சுனாங்க, கீழே இறக்கி வச்ச உடனே
அப்படியே நெய் வெளியில் வந்துடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நெய் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் டிஃபன் பாக்ஸில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக பலன்னு அவ்வளோ நெய் வந்துடுச்சு. ரொம்ப நெய்யாக இருந்ததுனால கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய் வெளியில் எடுத்துட்டேன் அதுலேருந்து. பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இப்போ நெய் எப்படி நிற்கிது பாருங்களேன். இப்போ பாருங்கள், இதை முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே பலன்னு மேலெல்லாம் நெய் சுற்றியும் நெய் இருக்குது பாருங்களேன். அப்படியே நெய் விட்டுடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த அல்வா. நான் இந்த டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு அப்படியே கமுத்து போட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கணும்னு நினச்சேன். பட் என்னாலேயே ரெசிஸ்ட் பண்ண முடியல. அப்படியே சூடாக எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தேன் நான். ஒரு 20 நிமிஷம் கழித்து அதை ஸ்பூனால் எடுத்து பார்த்தேன் பாருங்கள். அது நல்லா கட் பண்ண மாதிரி ஒரு கேக் மாதிரி வருதுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நிஜமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தஞ்சாவூர் அசோகா அல்வா வெரி டேஸ்டி அண்ட் ஐ கேன் நாட் ரெசிஸ்ட் ஈட்டிங். ஸோ ட்ரை பண்ணுங்கள். கிவ் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ ஆல்.